வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ஷக்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. அரசாங்கத்தினால் எந்த நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கவலை. அமெரிக்க கடற்படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவு. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 29வது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்று ஆரம்பம். ஜப்பான் நாட்டின் முதற் பெண் பிரதமராக ஜனே டகாய்ச்சி தெரிவு. தொடர்வது முதன்மை செய்தி. ராஜபக்சர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள் எனவும் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் இதன் பொழுது அவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து தங்காலைக்கு குடியமர சென்றுள்ள மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர். அவர்களின் ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒப்பாரி வைத்து தப்பி பிழைக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்ஷர்கள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மீண்டும் முட்டுக்கட்சியின் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ஷ நாமல் கனவு காண்கின்றார். அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் எந்த நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கோ எதிர்காலத்திற்கோ எந்த நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் 1.5 ஆண்டாக இருந்தும் நாட்டின் பொருளாதாரத்திற்கோ எதிர்காலத்திற்கோ எந்த நன்மையும் செய்யவில்லை. தேசிய மக்கள் சக்தியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் ஒன்றிணைந்து நாட்டை சேதத்திற்கு உள்ளாக்கினார்கள். வசந்த சமரசிங்க உள்ளிட்ட சில தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களின் சொத்து விடயம் அறிக்கைகள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அவர்கள் வெளியில் ஏழையாக நடித்தாலும் உண்மையில் செல்வந்தர்களாக உள்ளனர். இந்த அரசு மக்களை பொய்யால் ஏமாற்றி ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றது. நாட்டின் பொருளாதாரம் அழிவடைந்து செல்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருடர்களை கைது செய்வதற்கு பதிலாக அவர்களை குற்றமற்றவர்களாக நிரூபித்து விடுவிக்கிறது. வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிகாரத்திற்காக வன்முறையை பயன்படுத்தினர் என்று சில மேயர்கள் அதை பெருமையாக ஒப்புக்கொள்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியில் உள்ள கல்வி அறிவு பெற்றோர் மக்கள் விடுதலை முன்னணியின் வீண் தீய செயற்பாடுகளை ஆதரித்து மௌனமாக இருக்கிறார்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒழுக்கமற்ற அசிங்கமான திட்டங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறது. அதற்கு எதிராக அமைச்சர்கள் செயல்படவில்லை. மகாநாயக்க தேரர்கள் மற்றும் மத தலைவர்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்காமல் அரசாங்கம் அடக்குமுறை ரீதியில் செயல்படுகிறது. ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியினரின் அரசியல் சதித்திட்டங்களை புரிந்து கொண்டு நாட்டை காப்பாற்றும் புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும். කිරීම හරහා රට විශාල වශයෙන් අන්නත්තර වෙනවා කියන කාරණේ මේ මොහොතේ මේ වෙලාවේ මතක් කරන අවස්ථාවක් කරගන්න. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இல்லத்திலிருந்து வெளியேற கால அவகாசம் கோரியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கெப்பட்டிபோல மாவட்டத்தில் உள்ள இல்லத்திலிருந்து வெளியேற கால அவகாசம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய நவம்பர் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அவர் தனது வாகனங்கள் அனைத்தையும் ஏற்கனவே அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்காலத்தில் பத்திரமுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அமெரிக்க கடற்படை கப்பலான USS
விட்ஸ் ஹெரல்ட் கொழும்பு துறைமுகத்திற்கு விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்ய வந்தடைந்தது. இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளின்படி வரவேற்றனர். இவ்வாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள டெஸ்ட்ரோயர் வகை கப்பலான இந்த கப்பல் 154 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் ஃபோல் ரிச்சர்ட்சன் கடமையாற்றுகின்றார். மேலும் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின் இந்த கப்பலானது தீவிலிருந்து புறப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பு நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் 299 மில்லியன் ரூபாய் செலவில் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடத்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா, ஜி ரஜீவன், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், வேலணை மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர், வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர், நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் என பலர் பங்கேற்றனர். இன்று நெடுந்தீவு பகுதிக்கான நீண்டகால பிரச்சினையாக காணப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான ஒப்பந்தமும் அமைச்சர்கள் முன்னிலையில் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மன்னார் மக்களை காப்பாற்ற வேண்டும் என மன்னார் மீனவ கூட்டுறவு சங்க செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் தொடரும் நிலையில் மக்கள் உருவாக்கிய அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் மக்களுக்கு விட்டுக் கொடுப்பிற்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். காற்றலை திட்டம் மன்னார் தீவில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை இந்த 2 மாத காலங்களாக ஜனநாயக ரீதியிலே இங்கு குரல் கொடுத்து வருகின்ற நபர்களினால் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலும் சரி, கொழும்பிலும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலும் இதற்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து இந்த திட்டம் மன்னாருக்கு பொருத்தமற்றது என்று கருத்தை வலியுறுத்தியிருந்தார்கள். மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 30 காற்றாலைகள், இதற்கப்பால் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலேயே தெரிவித்த 14 காற்றாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள், இவை தொடர்பாக மாவட்டம் இன்று பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றது. இந்த அரசாங்கமானது மக்களுக்கானது, மக்களின் கருத்துக்கு மாற்றமான செயற்பாட்டை தாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதியளித்து வாக்குகளை கேட்டு வென்று இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. எனவே மக்களின் கருத்து ஒருவாறாகவும் ஜனாதிபதியும் அரசாங்கத்தின் கருத்து இன்னொரு விதமாகவும் இப்போது நாங்கள் பார்த்து வருகின்றோம். எனவே எது எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை நீண்டு கொண்டு செல்கின்றது. மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த போராட்டம் யாருக்கும் பலனளிக்காத ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அரசும் இதனால் பெரிய அழுத்தங்களை சந்திக்கின்றது. இன்றிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் அரசு மீண்டு வர வேண்டும். அதேபோன்று மன்னார் மக்களும் தங்களது கோரிக்கை நியாயமானது, அது நிறைவேற்றப்படும் என்ற அந்த தீவிர செயற்பாட்டிலே அவர்களும் இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் இந்த வகையிலே விட்டுக்கொடுப்புக்கு வர வேண்டும். இங்கிருக்கின்ற மத தலைவர்களை நான் இந்த வேளையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக மன்னார் மாவட்ட ஆயர் அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த மன்னார் மாவட்டமானது அனைத்து மத சமூகத்திற்கும் சொந்தமானது. அனைத்து மத சார்ந்தவர்கள் இந்த தீவிலே வசிக்கின்றார்கள். அவர்களின் மத தலைவர்கள் அதேபோன்று புத்திஜீவிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து காற்றாலை அமைப்பது தொடர்பாக இருக்கின்ற சிக்கலை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்று அவர்களின் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே சில விட்டுப்பொடுப்புகளை அரசும் செய்து இந்த மக்களும் செய்து இந்த பிரச்சனையை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வவுனியா பண்டாரிக்குளம் போலீஸ் நிலைய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா பண்டாரிக்குளம் போலீஸ் நிலையத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போலீஸ் நிலைய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகரவினால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டட பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டு நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரத்ன விஜயமுனி, உதவி போலீஸ் அத்தியட்சகர், வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பண்டாரிக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, சமுதாய போலீஸ் குழு உறுப்பினர்கள், கிராம அலுவலர்கள், போலீசார், கிராம மக்கள் என பலர் பங்கேற்றனர்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 29வது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்று ஆரம்பமானது. இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 29வது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்றைய தினம் ஆரம்பமானது. நாளைய தினமும் பட்டமளிப்பு வைபவம் இடம்பெற உள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன் தலைமையில் நல்லையா ஞாபகார்த்த மண்டபத்தில் இப்பட்டமளிப்பு விழா இடம்பெறுகின்றது. முதலாம் நாள் நிகழ்வில் கல்வியமைச்சின் பிரதமரின் செயலாளர் ஜி பிரதீப் சபுதந்திரி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பட்டமளிப்பு விழா 2 நாட்களும் தலா 3 அமர்வுகளாக இடம்பெற உள்ளது. 2ஆம் நாள் நிகழ்வில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். தெஹிவளை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ய முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை 18ஆம் தேதி தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கல்கிச வலய குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசாரணையை தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்காக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 50 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 5 வாள்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் கல்கிச ஜீவலி வீதி பகுதியில் வசிக்கும் 34 வயதுடையவர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பாறை கல்முனை தலைமையக போலீசாரின் மாதாந்த அணிவகுப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் மாதாந்த அணிவகுப்பு மரியாதையும் பரிசோதனையும் போலீஸ் நிலைய வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த களுவாராய்ச்சி தலைமையில் இடம்பெற்ற அணிவகுப்பு மரியாதையில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். போலீசாரால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் போலீஸ் சேவை பிரிவு நிலையங்கள், சுற்றுச்சூழல், போலீஸ் உத்தியோகத்தர்களின் தங்குமிட அறைகள், விடுதிகள், அலுவலகங்கள் மற்றும் வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. கொட்டகலையில் உள்ள பேருந்து தரிப்பிடங்கள் புனரமைக்கப்பட்டன. கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட கொட்டகலை மேஃபீல்ட் தோட்டம் தொடக்கம் பத்தனை வரையான பிரதான வீதிகளில் பல இடங்களில் பேருந்து நிலையங்கள் முறையாக சீரமைக்கப்படாமையினால் அன்றாடம் தொழிலுக்கு செல்வோர், பாடசாலை மாணவர்கள், பயணிகள் என பல்வேறு தரப்பினரும் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக டான் தொலைக்காட்சியில் வெளியான செய்திக்கு பலன் கிடைத்திருக்கிறது. இச்செய்தி வெளியாகிய குறுகிய நாட்களுக்குள் மக்களின் பிரச்சினைக்கு உடனடியான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் முகமாக கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினரும் வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் தாமாக முன்வந்தார். அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மேஃபீல்ட் தோட்டம் தொடக்கம் பத்தனை வரையான அனைத்து பேருந்து நிலையங்களிலும் உள்ள குப்பைகளையும் சுத்தப்படுத்தி பேருந்து நிலையங்களை சீரமைத்துக் கொடுக்கும் முகமாக புனரமைப்பு வேலை திட்டம் இன்று கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினரும் வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் தலைமையில் ஆரம்பமானது. கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலய பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்நிகழ்வில் பத்தனை போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி, கொட்டகலை பிரதேச கிராம சேவகர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிற்கும் திருகோணமலை கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபையினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிற்கும் திருகோணமலை கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபையினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபை காரியாலயத்தில் இடம்பெற்றது. கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபையின் தலைவரும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி அசைக் AR நஸார்
தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள், கிண்ணியா கால்நடை வளர்ப்போர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் நிலவும் வெற்றிடங்கள், விவசாய நிலங்களுக்கான போக்குவரத்து பிரச்சினைகள், விளையாட்டு மைதான குறைபாடு உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக உலமா சபை தலைவர் தெரிவித்தார். சந்திப்பில் கிண்ணியா உலமா சபை உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உப குழுக்களிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கிண்ணியாவில் இந்த உபகுழுக்களிலே பைத்துல் மால் அந்த தானம் கொடுக்கிறாரு, டான்ஸர் கொடுக்கிறாரு, விசாக் அனுஷ்டிக்கிறார். அதே நேரத்தில் முஸ்லிம் மக்களுக்கு சொன்னாங்க தாடி வளர்க்கிறார், நிறைய விஷயம். முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டு பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது. நேற்று புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீசார் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குணசேகரவின் தலைமையின் கீழ் செயற்பட்ட போலீசார் 8 பரல்களில் 1280 லிட்டர் கோடா கேன்களில் 100 லிட்டர் கசிப்பு தயாரிக்க பயன்படும் சுருள் என்பவற்றை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டார். குறித்த இளைஞர் கடந்த மார்ச் மாதம் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த இளைஞர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு இலங்கை தொழிலாளர்கள் மீண்டும் செல்ல சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் நிர்மாணத்துறையின் கீழ் இயங்கி வரும் புனரமைப்பு உபதொழில் வேலை வாய்ப்பிற்கு தகுதியான பணியாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 25 முதல் 45 வயதிற்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை வகைக்கு நல்ல அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியாளர்கள் பொது சீரமைப்பு, பீங்கான், ஓடு வேலை மற்றும் பிளாஸ்டர்கள் ஆகிய வேலைவாய்ப்புகளுக்கு இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதிகளை பூர்த்தி செய்து வேலை வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கு 63 மாத கால ஒப்பந்தம் மற்றும் மாதத்திற்கு 1520 அமெரிக்க டாலர் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும். யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத பேரவை நடத்திய சர்வமத மாநாடு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சர்வமத பேரவை நடத்திய சர்வமத மாநாடு இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்றது. இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஸ்ரீ சர்க்குணராஜா, சிவபூமி அறக்கட்டளை தலைவர் ஆர் திருமுருகன், நாகவிகாரை விகாராதிபதி விமல தேரர், இமாம் சிவலப்பள்ளி மௌலவி AM ரலீம் ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் எனும் தொனிப்பொருளில் சர்வமத தலைவர்களின் சிறப்புரைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து சர்வமத மாநாட்டு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதன்போது சர்வமத பண்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இஸ்லாம் இங்கே உருவாயில்லை, கிறிஸ்டியானிட்டி இங்கே உருவாயில்லை, புத்திசம் இங்கே உருவாயில்லை ஸ்ரீலங்காவில். ஈவன் எங்களுடைய வேத சம்பிரதாயம் இங்கே உருவாயில்லை, சிந்து நதி இதெல்லாம் தொடர்பில் சொல்வார். ஆனால் இலங்கையில் நாங்கள் அதை மிக உன்னத முறையில் நாங்கள் பேணுறோம் நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நான் தேடி போயில்லை. மெடிடேஷனுக்கு மொழி இல்லை, ஸ்கிரிப்ட் இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு ஃபேவரபிளான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த உன்னத மார்க்கங்கள் கிடைத்திருக்கின்றன. ஹராம் தடுக்கப்பட்டது எல்லா மதங்களிலும் இருக்கு. அனுமதிக்கப்படாதது டோன்ட் டூஸ், சத்தியத்துக்கு மாறாக ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும். அதனுடைய ஒரு சக உயிர்வாழி எப்படி நடத்தணும் என்று சொல்லும். எங்களுக்கு அது பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுவாங்க. டோன்ட் டூஸ், ஏன்னா பிள்ளைகளுக்கு நாங்கள் டோன்ட் டூஸ் சொல்லணும். 35 வருஷ யுத்தத்துக்கு பின்னாலே அழிக்கப்பட்ட பௌத்த கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது. 23 ஆண்டுகள் தேரோ அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது தன்னுடைய பணியை ஆற்றுகிறார். ஆனால் சரித்திர பிரசித்தி பெற்ற கீரிமலை காங்கேசந்துறையிலே பெரிய சிவன் கோயில், ஆதி சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிற கோயில் அழிக்கப்பட்டு
இன்றைக்கு எத்தனை வருஷம் இப்போ மட்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த இடத்திலே மீளவும் அந்த சிவனை வைக்க அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் பாருங்கள், பௌத்த மதம் ஒரு அரிய மதம். பௌத்த பீடாதிபதிகள் எல்லாம் நினைத்திருந்தால் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை ஒரு நாளிலே தீர்த்திருக்கலாம். உரிமைகள் எல்லோருக்கும் சமமானது என்று கொடுத்திருந்தால் தமிழர் என்ன, சிங்களவர் மக்கள் என்ன, இஸ்லாமிய மக்கள் என்ன, இந்த போரில் அழிந்திருக்க வேண்டிய தேவை இல்லை. இன்னும் மத வலிமையோடு இருக்கின்ற நாடு இந்த நாடு. ஒரு சமூகம் தனித்து நின்று நிலையான அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியாது. அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து பரஸ்பர நம்பிக்கை, நட்பு, நீதி மற்றும் கருணையுடன் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நிலையான அமைதி சூழலை ஏற்படுத்த முடியும். இந்த மாநாட்டின் வழியாக எங்களை பிரிப்பவைகளை விட எங்களை இணைப்பவைகள்தான் பலம் வாய்ந்தவை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் இலங்கை எல்லா மக்கள் சந்தோஷத்தில் சமாதானத்தில் ஒற்றுமையாக இருக்க வேணும். இந்த சர்வமத மாநாட்டில் முக்கியமான காரணம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும் மாதிரி தான். எல்லாம் சமயத்தில் இருக்க முக்கியமான தர்மத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கத்தான் நாங்களுடைய இந்த மாநாட்டு விழாவுக்கு முக்கியமான காரணம். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் சாந்தி சமாதானம் என்று பொருள். ஒருவர் இன்னொருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சாந்தி சமாதானம் உன்மீது உண்டாக என்றால் என் மூலமாக உனக்கு எந்த தொந்தரவும் வராது என்று அர்த்தம் அல்லது என்று பொருள். எனவே அல் குர்ஆன் முழுக்க 155 வசனங்களை தள்ளி பார்த்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தேவைகளையும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இன்றைய மகாநாடு ஒற்றுமையை நோக்கிய இந்த மகாநாடு எங்களுடைய நாட்டில் பல வகையான ஒற்றுமைகளை நிறுவ வேண்டும். மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலய வளாகத்தில் திரு விவிலிய திறந்தவெளி கண்காட்சி இடம்பெற்றது. 2025 ஜூபிலி ஆண்டின் மறைக்கல்வி மாணவர்களின் திரு விவிலிய திறந்தவெளி கண்காட்சி மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலய வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. புனித மரியாள் பேராலய மறைக்கல்வி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பங்குத்தந்தை அருட்பணி லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார் தலைமையில் கண்காட்சி இடம்பெற்றது. மாணவர்களின் விவிலிய அறிவை மேம்படுத்தும் வகையில் இடம்பெற்ற கண்காட்சியில் பிரதம விருந்தினராக கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் அருட்பணி அருட்தந்தை நவரத்னம் அடிகளார் கலந்து கொண்டார். புனித மரியாள் பேராலய பங்குத்தந்தை அருட்பணி லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார் உட்பட அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பெற்றோர்கள், பங்கு மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு மாபெரும் ஜூபிலி ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக எங்களோட புளியந்தீவு பங்கு விசேடமாக பேராலய பங்கு மக்களும் பங்கு மறைக்கல்வி மாணவர்களும் இணைந்து இந்த விவிலிய கண்காட்சியை நாங்கள் நடத்த விரும்பினோம். இதற்கு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்கினது பங்கு தந்தை. இந்த ஜூபிலி ஆண்டில் கற்பிக்கிறதை விட பார்க்கிறதன் மூலம் நிறைய அனுபவங்களையும் அறிவுகளையும் பெறலாம் என்ற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் ஒரு கண்காட்சியாக செய்தோம். இதற்கு எங்களுக்கு கூடுதலான சப்போர்ட்டை பெற்றார்களும் மறைக்கல்வி ஆசிரியர்களும் மறைக்கல்வி மாணவர்களும் அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லாரும் மிக ஒத்துமையாக இந்த யுபிலி ஆண்டை நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதன் விளைவாகத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்த அந்த விளைவுதான் நாங்கள் இன்றைக்கு காண்ற இந்த மாபெரும் கண்காட்சியாக அமைது. உளநல நாளை முன்னிட்டு குடும்ப உறவுகளுக்கான விளையாட்டு நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. உளநல நாளை முன்னிட்டு குடும்ப உறவுகளுக்கான விளையாட்டு நிகழ்வு இன்று வவுனியா சாமளங்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியம் முழங்க அழைத்து செல்லப்பட்டனர். அம்மாக்கள் அணி மற்றும் மகள்கள் அணிகளுக்கு இடையிலான வலைபந்தாட்ட போட்டியும் அப்பாக்கள் அணி மற்றும் மகன்கள் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியும் இடம்பெற்றது. சமளங்குளம் பாடசாலை அதிபர் கே கணேஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் டி முகுந்தன் பங்கேற்றார்.
இந்நிகழ்வில் கல்வி திணைக்கள உயர் அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். மன்னார் தேவன்பட்டியில் சிறுவர்த்தன நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்தியாலய சிறுவர்த்தன நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை ஆசிரியர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் மாணவர்கள் வரவேற்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக மடுவலய சமூக விஞ்ஞான ஆசிரிய ஆலோசகர் கொன்சன்ட்ரைன் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஜெயந்திபுரம் கிராம சேவக பிரிவில் இயங்கி வரும் சிரேஷ்ட பிரஜைகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முதியோர் தின நிகழ்வு சங்கத் தலைவர் தோமஸ் கந்தையா தலைமையில் இன்று மாலை இடம்பெற்றது. சங்கத் தலைவர் தோமஸ் கந்தையா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பரிசில்களும் வழங்கப்பட்டன. பிரதம அதிதியாக சுகாதார அமைச்சின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் இரா நெடுஞ்செழியன் கலந்து சிறப்பித்தார். நிகழ்வில் ஓய்வு நிலைய அதிபர் கிருஷ்ணமூர்த்தி, மண்முனை வடக்கு பிரதேச சமூக சேவை உத்தியோகத்தர் ஷிராணி சிவநாயகம், ஜெயந்திபுரம் கிராம பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஜெயந்திபுரம் கிராம சிரேஷ்ட பிரஜைகள் சங்கத்தின் உறுப்பினர்கள், சிறுவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை நீதிமன்றம் அரசு உடைமையாக்கியுள்ளது. மோட்டார் சைக்கிளுக்கான ஆவணமின்றி நிறமாற்றி ஒட்டப்பட்ட மோட்டார் சைக்கிளை அரச உடைமையாக்கி சாரதிக்கும் 1,08,000 ரூபாய் அபராதம் விதித்து மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி வசீம் அகமட் தீர்ப்பளித்துள்ளார். சம்பூர் போக்குவரத்து போலீசார் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போது மோட்டார் சைக்கிளை இடைமறித்து ஆவணங்களை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். மோட்டார் சைக்கிளானது பதிவு புத்தகத்தில் இருக்கின்ற நிறத்திற்கு மாறாக வேறு வர்ணம் பூசப்பட்டமை, மோட்டார் சைக்கிளுக்கான ஆவணங்கள் இல்லாமை, மின்குமிழ் ஒளிராமை போன்ற குற்றங்களை கண்டறிந்து மூதூர் நீதிமன்றத்தில் சம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கானது மூதூர் நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூதூர் நீதவான் மோட்டார் சைக்கிளை அரச உடைமையாக்கி அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த வாரம் நடைபெற்ற அதன் தலைவர்கள் கூட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விளம்பரங்களை வெளியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கத்திற்கு எந்த தேவையும் இல்லை என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்தார். இத்தேர்தலை நடத்துவதற்கு பல சட்ட தடைகள் எழுந்துள்ளதாகவும் இந்த தடைகளை தீர்ப்பதற்கான கலந்துரையாடல்கள் இந்த நாட்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 9 மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் அவை சுமார் 10 வருடங்களாக ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இதற்கிடையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு அரசாங்கத்திடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. காற்றுடன் கூடிய மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட J28 கிராம சேவகர் பிரிவில் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சங்கானை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட J169 கிராம சேவகர் பிரிவில் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் வழிகாட்டுதலில் இலவச ஆயுர்வேத வைத்திய முகாம் இடம்பெற்றது.
உலக சிறுவர் மற்றும் முதியோர் வாரத்தை முன்னிட்டு காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் வழிகாட்டுதலில் புதுக்குடியிருப்பு சித்த ஆயுர்வேத தள வைத்தியசாலையின் பங்களிப்புடன் இலவச ஆயுர்வேத வைத்திய முகாம் இன்று இடம்பெற்றது. வைத்திய முகாமில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் உதவி பிரதேச செயலாளர் MS ஜில்மியா, காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதி தலைவர் MGMA ஜத்தார், ஆயுர்வேத வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு இதன்போது பயன்பெற்றனர். தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஆகியோருக்கு எதிராக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனராசா தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் எமது நாட்டின் இறைமையில் உள்ள கச்சதீவை அரசியலுக்காக பயன்படுத்தினார். அவர்கள் இருவருக்கும் எதிராக கடற்தொழில் சமூகம் மிக விரைவில் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனராசா தெரிவித்துள்ளார். என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கடற்றொழில் சமூகம் 2023 ஆண்டு 3 மகஜர்களை முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்ட கடற்றொழில் சமூகமாக நல்லெண்ண அடிப்படையிலே உங்களுக்கு அனுப்பினாங்கள். எதுவித பதிலுமே நீங்கள் வழங்கவில்லை. ஆனால் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக கச்சதீவை தூக்கி வைத்து வடக்கு கடற்றொழிலாளர்களை பகைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் இருப்புக்காக செய்கின்றார். கச்சதீவு என்பது எங்களுக்கு வடக்கு தமிழர்களுக்கு உரிமையானது, வடக்கு மக்களுக்குரியது. ஆனால் கச்சதீவினால் தான் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே நீங்கள் பேசாதீர்கள். நீங்கள் உண்மையை பேசுங்கள். நீங்கள் தொடர்ந்து கச்சதீவு தான் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே பேசி தமிழ்நாட்டு மீனவர்களை வடக்கு மீனவர்களுக்கு எதிராக தூண்டுவீர்களாக இருந்தால் வடக்கு கடற்றொழில் சமூகம் கடந்த 1 வருடங்களாக தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்தையும் பாரிய அளவிலே முன்னெடுக்கவில்லை. தொடர்ந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கச்சதீவு தொடர்பாக தமிழ்நாட்டில் பேசுவாராக இருந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதே போன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் இந்த கச்சதீவு தொடர்பாக தன்னுடைய அரசியல் இருப்புக்காக பேசுகிறார். அவர் அரசியலுக்கு வர முன்னரே வடக்கு கடற்றொழில் சமூகம் வெற்றிக் கழக தலைவருக்கும் சீமான் அண்ணனுக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முன்பாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம். அன்று எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக மீண்டும் அந்த கச்சதீவை தமிழ்நாட்டினுடைய நடிகர் விஜய் அவர்கள் வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் கூறுகின்றோம், எங்களுடைய கச்சதீவு எங்களுடைய இறைமையிலே இருக்கிறது. கச்சதீவை உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் பாவிப்பீர்களா இருந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் எதிராக மிக விரைவிலே கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்க தயங்காது என்ற செய்தியை 1 வருட மௌனத்தை முதலமைச்சரும் விஜயும் கடற்றொழிலாளர்களை சீண்ட வேண்டாம் என்று நான் தயவாகவும் உரிமையோடும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கேட்கின்றோம். யாழ்ப்பாணம் காரைநகரில் நீர் பாவனையாளர்கள் வட்டம் உருவாக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காரைநகரில் நீர் பாவனையாளர் வட்டம் உருவாக்கப்பட்டதுடன் நீர்வளத்தை பேணும் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விக்காவில் சிவகாமி அம்மன் சனசமூக நிலைய மண்டபத்தில் நீரை கொண்டாடுவோம் எனும் துணைப்பொருளில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் நீர் பாவனையாளர் வட்டம் உருவாக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகளும் ஊர் மக்களும் இணைந்து ஒழுங்கு செய்த விழாவில் J48 கிராம அலுவலர் சிதம்பரம் பிள்ளை திருமகள், சமுர்த்தி அலுவலர் செந்தில்நாதன் தேவமலர், வஸ்பர் செயற்திட்ட ஒருங்கிணைப்பாளரும் ஓய்வு நிலை பேராசிரியருமான ந. ஸ்ரீஸ்கந்தராஜா, மூத்த நீரியல் ஆய்வாளர் ரமேஷ் பொன்னம்பலம், உளநல மருத்துவர் சி. சிவதாஸ், பயிலுனர் இணை நிறுவனர் காரை நிரோஜன் மற்றும் வஸ்பர் செயற்திட்டத்தின் சார்பில் ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். முழுத்தீவுக்குமான பாதுகாப்பான நீர்வளத்தை உறுதி செய்யும் செயற்பாட்டின் முதல் படியாக விக்காவின் பகுதி நீர்ப்பாவனையாளர் வட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக காரைநகர் கிராமத்தில் இடம்பெற்ற நீர்சார் அளவீடுகள் ஆய்வுகளின் பெறுபேறுகளை தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகளில்
மேற்கொள்ளப்பட உள்ள நீர் சார்ந்த தரவுகளை திரட்டும் பணிகளை பற்றியும் அதற்கு இசைவான வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நீர் ஆளுகைக்குரிய மேலும் கட்டமைப்புகளை உருவாக்குவது பற்றியும் பேசப்பட்டது. இதன்போது ஊர் மக்களின் முழுமையான பங்களிப்பில் உருவான நீர்வளம் பேணுவோம் நாடகம் சித்தாஹாஸ் நடன நிறுவன இயக்குநரான ராசையா தனராஜின் பரதநாட்டிய ஆற்றுகையும் சிறார்களின் நடன நிகழ்வும் நீர் சார்ந்த பேச்சும் இடம்பெற்றது. காரைநகர் கிராமம் வெளியில் இருந்து தாங்கிகளில் வரும் நீரை மட்டும் நம்பி இருக்காமல் நிலத்தடி நீரை பேணி பாதுகாத்து அந்த நீரையே எதிர்காலத்தில் தன்னியல்பாக பயன்படுத்தும் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் காரைநகர் முழுவதும் உள்ள 9 கிராம சேவையாளர் பிரிவுகளில் இவ்வாறான 9 நீர் பாவனையாளர் வட்டங்களை உருவாக்கி அதன் ஊடாக நீர்வளத்தை பேணும் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அனுமதி பத்திரமின்றி மரக்குற்றிகளை ஏற்றி வந்த ஒருவர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி இயக்கச்சி பிரதேசத்தில் இருந்து அனுமதி பத்திரம் இன்றி சிறிய ரக பார ஊர்தியில் மரக்குற்றிகளை ஏற்றி வந்த ஒருவரை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். கைதடி பகுதியில் இன்று காலை வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சாவகச்சேரி போலீசார் சிறிய ரக பார ஊர்தியை மறைத்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது அனுமதி பத்திரம் இன்றி விறகு ஏற்றிச் சென்றமை தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து குறித்த பார ஊர்தியை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று சோதனை மேற்கொண்டதில் உரிய அனுமதி பத்திரம் இன்றி வெட்டப்பட்ட வேப்பமர குற்றிகளை விறகுக்குள் மறைத்து வீதி அனுமதி பத்திரம் இன்றி சட்டவிரோதமாக கொண்டு வந்தமை தெரியவந்தது. இதனால் வாகன சாரதி கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு பணமும் நகைகளும் அண்மையில் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீடொன்று இரவு வேளையில் உடைக்கப்பட்டு பெருந்தொகை வெளிநாட்டு பணமும் நகையும் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஹலும் பண்டார தலைமையிலான குழுவினர் நேற்று பிரதான சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து பெருமளவு நகைகளையும் வெளிநாட்டு நாணயங்களையும் மீட்டனர். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பீடி இலைகளை கடத்த முற்பட்ட 4 சந்தேக நபர்கள் செட்டிகுளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாங்குளம் பகுதியில் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். செட்டிகுளம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 25 கிலோகிராம் பீடி இலைகள் மீட்கப்பட்டன. மேலும் பீடி இலைகளை கடத்த பயன்படுத்திய கேப்ரக வாகனம் மற்றும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 21, 28, 40 மற்றும் 43 வயதுகளை உடைய மன்னார் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் குறித்த விசாரணைகளை செட்டிகுளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.